வாட் இஸ் நவுன்? நவுன்னா என்ன? நவுன் அப்படிங்கிறது இஸ் த நேம் ஆஃப் அ பர்சன், அ பிளேஸ், அன் அனிமல், அ திங் ஆர் அன் ஐடியா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நவுன்கிறது ஒரு ஒரு ஆளோட, ஒரு இடத்தோட, ஒரு அனிமலோட, அதாவது ஒரு விலங்கோட, இல்லை ஒரு பொருளோட பெயரை குறிக்கிறது தான் நவுன். தமிழில் சொல்லணும்னா அது பெயர் சொல். இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். இப்போது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், மாலா இஸ் அ குட் கேர்ள் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே மாலா அப்படிங்கிறது ஒரு பர்சன், ஒரு பெண்ணோட பேர். ஸோ இங்கே மாலாங்கிறது தான் நவுன். ஸோ நவுன் எப்போவுமே ஒரு சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட்ல தான் வரணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நவுன் எங்கே வேணால் வரலாம். அந்த சென்டென்ஸோட, அந்த வாக்கியத்தோட எங்கே வேணாலும் நவுன் வரலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் செகண்ட் சென்டென்ஸ். அதில் பாருங்க, ஹீ லிவ்ஸ் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்கு. இங்கே இந்தியா அப்படிங்கிறது ஒரு நாட்டோட, அதாவது ஒரு பிளேஸோட பேர். ஆனால் அந்த நவுன் அந்த சென்டென்ஸோட லாஸ்டில் வந்திருக்கு. ஸோ நவுன் ஒரு சென்டென்ஸோட ஆரம்பத்துலேயும் வரலாம், லாஸ்ட்லேயும் வரலாம். தேர்ட் எக்ஸாம்பிள், வி கெட் ஊல் ஃப்ரம் ஷீப். இங்கே ஷீப் அப்படிங்கிறது ஒரு அனிமலோட பேர். ஸோ இங்கே அதுதான் நவுன். ஓகே, ஸோ ஃபோர்த் எக்ஸாம்பிள், த புக் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்கு. உங்களுக்கு தெரியும், புக் அப்படிங்கிறதும் டேபிள் அப்படிங்கிறதும் ரெண்டுமே ஒரு பொருளோட பேர் தான். புக்குங்கிறது ஒரு பொருள், டேபிள்ங்கிறது ஒரு பொருள். ஸோ ஒரு பொருளோட பேரை குறிச்சா அதுவும் நவுன் தான். ஸோ இங்கே இந்த சென்டென்ஸில் ரெண்டு நவுன் இருக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? நவுன் ஒரு சென்டென்ஸில் ஒன்று வரலாம், ரெண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிளை நாங்கள் வச்சுருக்கேன். ஸோ நவுன்கிறது ஒரு சென்டென்ஸோட ஆரம்பத்துலேயும் வரும், கடைசிலையும் வரும், இடையிலையும் வரும். ஒன்று வரலாம், ரெண்டும் கூட வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸாம்பிளும் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் புரிஞ்சிச்சுங்க. பர்சன், பிளேஸ், அனிமல், திங் இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. அது என்ன ஐடியா? ஐடியாவோட பேர் எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி அப்படின்னு இருக்கு. நமக்கு தெரியும் ஹானஸ்டி அப்படின்னா நேர்மை. ஸோ இந்த இடத்துல ஹானஸ்டிங்கிறத எப்படி சொல்லியிருக்காங்க? அது ஒரு ஐடியா தான். நம்ம ஒரு ஐடியாவை சொல்கிறோம். ஹானஸ்டிங்கிறது ஒரு பெஸ்ட் பாலிசிங்கிறது என்னோட ஐடியா. ஸோ அந்த ஐடியாவே அந்த இடத்துல நவுனா ஆக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஹானஸ்டி அப்படிங்கிறது நவுன். இங்கே நவுன்ஸ்க்கு 100 எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து நவுனோட டைப்ஸ். நவுனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். கலெக்டிவ் நவுன், கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன், காம்பவுண்ட் நவுன், கான்க்ரீட் நவுன். டைப்ஸை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ இந்த நவுனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அதை கமெண்ட்டில் கேட்கலாம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நாங்கள் அப்பப்போ அப்லோட் பண்ணுவோம்.